இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ரெண்டாவது இங்க முன்னாடி அமர்ந்திருக்கும் இந்த துறைமுகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கப்பல் வாங்கின மாதிரி உட்காந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ரெண்டாவது இந்த குறும்படத்தில் வந்து ஏவல் ரவின்னு போட்டிருந்து பார்த்தேன். நான் கூட என்ன நினைச்சேன், ஏவல் ரவி பேய் பிசாசுல அடக்குற ரோல். ஆனால் உண்மையிலே அவர் எல்லாருடைய மனசையும் அடக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நான் ரொம்ப இந்த குறும்படத்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த குறும்படம் வந்து உண்மையிலே அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறுமாங்க, அந்த மாதிரி இந்த ரெண்டு குறும்படமே அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து அண்ணா கோனாத் சார் கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை வந்து அவர் நல்லா பயன்படுத்தி கண்டிப்பாக தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் அவர் ஒரு மெம்பராக வரணுங்கிறது என்னுடைய ஆசை. ரெண்டாவது என்னுடைய தம்பி ஸ்னேகம் வந்து சொன்னார், ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. அவர் எத்தனையோ பாட்டு எழுதியிருக்காரு. இருந்தாலும் என்னை வந்து எல்லா டிவி சேனல்லையும் என்னை பேட்டி எடுப்பாங்க. அப்போ தீபாவளிக்கு போன வரை எடுக்கும்போது ஹீரோயின் வந்து என்னை கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது பாடுங்க. நான் சொன்னேன், இல்லை சும்மா பாடுங்க அப்படின்னாங்க. அப்போ பாடும்போது கல்யாணமே கட்டிக்கிட்டு ஓடி போகலாம் அந்த சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாங்கு. அது என் தம்பி எழுதியிருக்க நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு திரையுலகத்தில் திரைப்பட இயக்கத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு தம்பிமார் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவில் தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதற்கும் மேலாக என்னுடைய உயிரின் மேலான ரத்தத்தின் ரசிகர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்கள என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ரெண்டாவது வந்து நான் ஆர்பர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வழியாக எத்தனை தடவை போயிருக்கேன் வந்திருக்கேன். ஆனால் உள்ளே ஒரு தடவை போகணும்னு நினச்சேன். ஆனால் அந்த வாய்ப்பு வந்து என்னுடைய இனிய நண்பர் சகோதரர் விஜய் முரளி அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நான் உள்ளே வந்து பார்த்தோன்னே பிரம்மாண்டமாயிட்டேன். சரி உள்ளே இப்படிலாம் இருக்கிறா, நான் நினச்சேன் சரி ஆர்பர்னா போட்டு இருக்கோம் அப்படியே போகலாம், மீன் பிடிப்பாங்கன்னு பார்த்தா நான் இவ்வளோ பெரிய ஸ்டாஃப்ஸு இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான விழா இங்கே நடக்க நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். வரும்போது கேட்டேன், என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் மணியோட அண்ணனை, அவர் இங்கே இதாக இருக்கார் தலைவராக, கேட்டேன் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னு. பெருமண்டில் 8000 பேர் இருக்கிறாங்க, டெம்பரவரியாக ஒரு 20000 பேர். உண்மையிலே அந்த ஆஸ்பத்திரிலாம் நான் சுற்றி பார்த்தேன். அந்த ஆஸ்பத்திரி டாக்டர் வந்து ரவிவர்மா வந்து ரொம்ப வரவேற்பு கொடுத்து ரொம்ப அதாவது ஒரு புது அனுபவமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்த போட் கிளப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹார்பர் வந்து அதாவது எல்லாத்துக்கும் ஒரு முகம். ஆனால் இந்த துறைமுகம் வந்து இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நல்லபடியாக இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அதாவது ஒரு விழா வந்து எடுத்து இப்போ குறுக்கு படம் சரி இது வந்து ஷார்ட் ஃபிலிம் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் அவாய்ட் பண்ணாங்க. இருந்தாலும் இங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப ஒத்துமையாக நம்ம ஏவல் ரவி சாருக்காக எல்லாம் வந்து இதை பாராட்டுக்கு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விழாக்களும் நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நடத்தணும். ரெண்டாவது வந்து தமிழ் சங்கம்னு சொல்லி துறைமுக தமிழ் சங்கத்தை வந்து பொன்விழா கொண்டாடுறாங்க. இந்த நிகழ்வில் நான் வந்து கலந்துக்கல, ரொம்ப நான் பெருமைப்படுறேன். மேலும் மேலும் பேசுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கிறதுனால நேரம் இல்லாதனால கண்டிப்பாக அடுத்த விழாவுக்கு நான் உங்கள் முன்னால் வரேன். இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி.